வணக்கம் நண்பர்களே. இன்னிய வீடியோவில் ஒரு இன்டோர் பிளான்ட்டு ஈஸியாக வளர்க்கக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் செடி, நல்ல ஒரு ஏரை பியூரிஃபை பண்ணக்கூடிய லோக்கலில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான செடியை பற்றி தான், ஒரு இன்டோர் பிளான்ட் பற்றி தான் இன்னிய வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடைய வளர்ப்பு, அதோட வெரைட்டிஸ், அதை எப்படி க்ரோ பண்ணுறது, எந்த மாதிரி மண் கலவை அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டோர் பிளான்ட்டோட பேர் வந்து ட்ரெசீனான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏரை பியூரிஃபை பண்ணக்கூடிய டாப் 10க்குள்ளே வரக்கூடிய ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸ் இது எல்லாமே. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நேட்டிவ்மே வந்து ஒவ்வொரு ட்ரெசீனா வெரைட்டிக்குமே ஒவ்வொரு நேட்டிவ் பிளேஸ் இருக்குது. சீன வாஸ்துப்படி, அதாவது ஃபெங்சுயி வாஸ்துப்படி இந்த செடிகளை வந்து குட்லக் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த செடிகளுக்குமே வந்து நேர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய செடி இது. செல்வ வளத்தை கொண்டு வருதோ இல்லையோ, ஆனால் நல்ல காற்றை சுத்தப்படுத்தி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது. காற்றில் இருக்கக்கூடிய டொலுவின், ஜைலின், அப்புறம் ஃபார்மால்டிஹைட் போன்ற நச்சுக்களை எல்லாம் சுத்தப்படுத்தி நச்சில்லாத காற்றை வந்து நமக்கு கொடுக்குது. இதனால் இந்த மாதிரி செடிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் போர்ட்டிகோலையோ இல்லை வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயோ வந்து வச்சு வளர்க்கலாம். இந்த செடிகள் எல்லாமே இன்டோரில் தான் வச்சு வளர்க்கணும். நேரடி சூரிய வெளிச்சம் படக்கூடாது. என் செடிகளில் 1-2 லீவ்ஸ்லாம் எட்ஜஸ்லாம் கருகி இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சன்லைட் அதில் வந்து பட்டதுனால அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கருகி இருக்கும். அதனால் இந்த செடிகளை வந்து செமி ஷேடான இடங்களில் வச்சு வளர்க்குறது பெஸ்ட்டு. வீட்டுக்குள்ளேயுமே வச்சு வளர்க்கலாம். ஒரு ஜன்னல் ஓரங்களில் காலை வெயில் படுற இடத்துல வச்சு வளர்த்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டோர் செடின்றனால இதுகளுக்கு வந்து ரொம்ப தண்ணியுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப ஓவர் வாட்டர் ஆயிடுச்சுன்னா ரூட் ராட் ஆயிரும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 வெரைட்டி வந்து நான் முதல்ல காமிக்கல. ஏன்னா இந்த 2 செடிகளுமே வந்து அவுட்டோரில் வச்சுருக்கேன். ட்ரெசீனா வெரைட்டிஸ் எல்லாமே இன்டோர் பிளான்ட்னாலும் இந்த கோலரோமா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வெரைட்டியுமே வந்து நம்ம வந்து அவுட்டோரில் டைரக்ட் சன் படுற இடத்துல வைக்கலாம். அதுக்காக உச்சி வெயில் அடிக்கிற இடத்துல வைக்க வேண்டாம். கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வெரைட்டி பேர் வந்து ட்ரெசீனா காம்பேக்டான்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கமல் ட்ரெசீனான்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெரைட்டியோட பேர் கார்டிலைன் ஃப்ரூட்டிகோசா கிவி ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. கார்டிலைன் ஃப்ரூட்டிகோசா வந்து காமனாக சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இதோட பேர் வந்து கிவி ப்ரைடு. இந்த வெரைட்டியோட பேர் வந்து ட்ரெசீனா ரிஃப்ளெக்ஸா கோல்டன். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சாங் ஆஃப் இந்தியா 2 வெரைட்டி இருக்குது. இது சாங் ஆஃப் இந்தியா கோல்டன் வெரைட்டி. இந்த வெரைட்டியோட பேர் வந்து ட்ரெசீனா சில்வர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எட்ஜஸில் லைன் வந்து ஒரு சில்வர் கலரில் வர்றதுனால இதுக்கு வந்து அந்த பேர் இருக்குது. இந்த வெரைட்டி பேர் வந்து ஜேட் ஜுவல், அதாவது ட்ரெசீனா ஜேட் ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு க்ரீனும் ஒயிட்டும் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைப் ட்ரெசீனான்னு கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இந்த செடிகள் எல்லாமே வந்து கட் பண்ணி விடணும். ப்ரூன் பண்ணி விட்டால் தான் பக்கம் வெடிச்சு வரும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி நேராக ஒரு சோள கதிர் மாதிரி நேராக போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த பார்க்குற வெரைட்டி வந்து கார்டிலைன் ஃப்ரூட்டிகோசான்னு சொல்லுவாங்க. ஹவாயியன் டீ பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. டீனா நம்ம குடிக்கிற டீ இல்லைங்க, TIT, ஹவாயியன் டீ பிளான்ட்னு காமனாக சொல்லுவாங்க. இது வந்து நல்ல வந்து ஒரு இன்டைரக்ட் சன்லைட், ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும்போது நல்ல ஒரு பிங்க் கலரில் ஆகும். இந்த மாதிரி டீ பிளான்ட்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவே பக்க கண்கள் வெடிக்கும். இது வந்து ஒரு மதர் பிளான்ட்டு 6-7 அடி ஹைட் இருக்குது. பக்கத்தில் எவ்வளோ கண்ணுகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கண்ணுகளை எடுத்தே நம்ம ப்ரொபகேட் பண்ணி வைக்கலாம். அப்படி நான் 2-3 பிளான்ட்ஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கம் வெடிச்சு வந்து இதெல்லாம் அதுலேருந்து வந்த ஒரு குட்டி செடி தான் இது.
இந்த செடிகளுக்கு ஏற்ற மண் கலவைனா நல்ல ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி, தண்ணீர் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி உள்ள மண் கலவை தான் பெஸ்ட்டு. இன்டோர் செடிகளுக்கான மண் கலவைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மண் கலவை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 40% மணல், 20% வந்து மாட்டுச்சாண உரம், 20% பெர்லைட்டு, 20% தோட்டத்து மண், இந்த நாலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து வைக்கும் போதுமே இந்த செடிகள் வந்து ரொம்ப அருமையாக வளரும். வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா சாஃப்ட் பஞ்சு சைடு சேர்த்துக்கலாம். அப்போ வேர் அழுகல் வராமல் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த செடிகள் எல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது, நேர்மறை சக்தியை இருக்குது. அதே சமயம் இதுக்கு வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லீவ்ஸில் வந்து டீ போடலான்னு சொல்கிறாங்க. நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுல இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த ட்ரெசீனா செடிகள்லையுமே பூக்கள் பூக்கும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப நாள் ஆகி மெச்சூர்ட் ஆன பிறகு தான் இந்த காம்பேக்டாலெல்லாம் வந்து பூக்கள் பூத்துருக்கு, நானும் பார்த்துருக்கேன். இந்த செடிகளை வந்து அவுட்டோரில் வச்சுருக்கும் போது தினம் தண்ணி ஊற்றிடலாம். மற்ற டைமில் இன்டோரில் இருக்கும்போது மேல் மண்ணை நல்லா காஞ்ச பிறகு 2-3 days ஒன்ஸ் அந்த மாதிரி மேல் மண்ணை தொட்டு பார்த்துட்டு 1 inch டிப் பண்ணி பார்க்கும்போது ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் இந்த செடிகள் வந்து ஈஸியாக வந்து டை ஆயிரும். இந்த செடிகளுக்கு பெஸ்ட் அட்டாக் எதுவுமே வர்றதில்ல. ஆனால் வந்து இந்த பூச்சிகள், புழு, அந்த மாதிரி இப்போ இது ரயில் பூச்சி அந்த மாதிரிலாம் வரும். அது பார்க்குறப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு எடுத்து போட்டாலே போதும். ஃபெர்டிலைசர் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் பெஸ்ட்டு. அதுவும் பேலன்ஸ்டு NPK 19-19-19 வந்து 1 லிட்டரில் 1 கிராம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். இல்லைனா ஸ்ப்ரே கேனில் ஊற்றி இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். 2 months ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். அதிகப்படியான உரங்கள் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸ்லேயே வந்து மாட்டுச்சாண உரம் கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த உரமே போதுமானது. அதிகப்படியான உரங்களும் இதுக்கு தேவையில்லை. இந்த செடிகள் எல்லா நர்சரிலையுமே கிடைக்கும்னாலும் எல்லா வெரைட்டியும் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 2-3 வெரைட்டி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைக்கிற செடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 பிளான்ட்டோ 3 பிளான்ட்டோ வாங்கி உங்கள் வீட்டோட முன்னாடி ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தா கூட போதும். ட்ரெசீனாவோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மினிமம் ஸ்டார்டிங் ₹30 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 100+ தான் இருக்கும். அந்த ரேட்டை வந்து அதோட சைஸை அனுசரித்து ரேட்டு சொல்லுவாங்க. சின்ன செடிகள் வாங்கிட்டு வந்தால் நம்ம கூட ஈஸியாக வளர்த்துடலாம். பிக்னஸ் கூட ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான் இந்த ட்ரெசீனா செடி. இந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரெசீனா செடியோட வளர்ப்பு பற்றின டிப்ஸ், டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.